வந்து இடையில வந்து எல்லாமே போட்டாலும் வந்து நிரம்பவே மாட்டேங்குது எடை. அதனால வேறு வழி இல்லாமல் வந்து அபி வந்து தாலி வந்து போட போகிறாங்க. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, வேணாம்மா சொன்னா கேளு, போடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. வந்து உன் புருஷன் வந்து மனசில் இருக்க பாரம் வந்து குறையணும்னா நீ இந்த பாரத்தை இறக்கி தான் வச்சாகணும் உன் மனசில் இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அபி வந்து இந்த தாலியை நான் போட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அவர் வந்து இந்த பாரத்தோட தானே இந்த தாலியை கட்டினாரு, அதுக்கு சாமியே வழி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டி கரெக்டாக வந்து அந்த தராசில் போட்டுறாங்க அபி. கரெக்டாக வந்து அந்த தராசு வந்து இடம் வந்து கரெக்டாக ஆகிடுது. உடனே துலாபாரம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அபியை வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு புனிதமான பொண்ணு கிடைக்கவே மாட்டா, இவ பவித்திரமானவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராகவ் ஒன்றுமே புரியல. அப்போ அபி வந்து தூய்மையானவளா, அந்த கடவுளே வந்து இதே தான் சொல்லுது. அப்போது அபியை நான் இவ்வளோ நாள் நினச்சதெல்லாம் தப்பா, அதே மாதிரி அபி எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ மூலமாக வந்து வேறு நிரூபணமாக இருக்குது. அதனால் அபியை நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்க்குறாரு. சாமியை பார்த்துட்டு யோசிக்கிறாரு நம்ம வந்து ராகவ். அடுத்து வந்து இங்கே இதையெல்லாம் பார்த்துட்டு முரளியால் தாங்கிக்க முடியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அபி கழுத்தில் வந்து தாலியை கட்டுப்பான்னு சொல்லிட்டு. அபி வந்து ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. ராகவ் கிட்ட நான் பேசணுன்றாங்க. சொல்லு அபி, இப்போ சொல்கிறேன் அபி, நான் கண்டிப்பாக உன்னை நம்புறேடி அப்படின்றாரு. அதை கேட்டு நிஜமாவா சொல்கிறீங்க, அப்போது இந்த தாலியை கட்டி போட்டதால் தான் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் முன்னாடியே உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஓரளவு உன் மேலே நம்பிக்கை இருந்தது, இப்போ எனக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு, நீ எந்த தப்புமே செய்யலை தான், நீ கண்டிப்பாக வந்து என் அக்காவுக்கு துரோகம் பண்ணல நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் வந்து இன்னும் ஏற்றுக்க முடியல, என்னென்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் உன்னை பற்றி முழுமையாக நான் புரிஞ்சுக்க, அது வரைக்கும் எனக்கு டைம் கொடு அபி அப்படின்னு கேட்குறாரு. ப்ளீஸ் அபி, இப்போ எல்லாரும் முன்னாடியும் தயவுசெய்து தாலிக்க வாங்கிக்கோ அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அபியும் தாலி கட்டிக்கிறாங்க ராகவ் கையால்.